ஞானியோட புத்தி பிரம்மத்தில் நிலச்சி நிற்கிது. புறப்பொருள்களில் விருப்பமற்று ஆகிறதுனால இந்த சாதகனாக இருக்கக்கூடியவர் தியான இன்பத்தில் திளைக்கிறார். பரமாத்மாவோட இரண்டரை கலந்து விட்டதுனால அவருக்கு ஒரு அழியாத இன்பம் கிடைக்குது. அதாவது இந்த மனம் இருக்கு இல்லையா, அதை செம்மைப்படுத்தும் போது மனிதனுக்கு நல்ல நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குது. என்ன, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயரும். எந்த அளவுக்கு மனம் நல்லா உயர்ந்து இருக்குதோ அந்தளவு வாழ்க்கை எளிமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஒருத்தருக்கு ஸ்வீட்டு சாப்பிட்றது ரொம்ப ஆசை, நிறையா சாப்பிட்றாரு. சுகர் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர் பார்த்துட்டு இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படி சொல்கிறார். சர்க்கரை இல்லாமல் காப்பி சாப்பிட்றாரு. ஆரம்பத்தில் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். போக போக அதுவே அவருக்கு பழக்கமாயிடும். அவருக்கு பெரிய சிரமம் இருக்காது. ஒருத்தர் நீச்சல் கற்றுக்க போகிறார். ஆரம்பத்தில் அவருக்கு சிரமமாக இருக்கும். தண்ணியெல்லாம் குடிச்சிடுவார். ஆனால் நாளாக அருமையாக நீச்சல் கற்றுக்கிட்டு எல்லா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்லேருந்து எல்லா ஸ்ட்ரோக்கும் பண்ணுவார். அப்போ இந்த மனம்ங்கிறது ஆரம்பத்தில் எதையும் ஏற்றுக்காது, பழக்கத்துக்கு ஒத்து வராது. அதை பழக்கப்படுத்தி அதை மனசை நம்ம சிறப்பாக மாற்றும்போது வாழ்க்கை எளிமையாகும். வினைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாத உலகம். வினையில் திற்பம் இருக்கணும், செயல்பாட்டில் ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். அந்த மனசு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க. அந்த உயர்வாக நீங்கள் நினைக்கும் போது தான் உள்ளம் உடைமை பொருளுடைமை இல்லாமை நீங்கிவிடும். அப்போ அந்த பொருள் இன்பம் அப்படிங்கிறதெல்லாம் மனதினால் வரக்கூடிய ஒரு விதமான தேவைகள் தான். இப்போ 7 சமுத்திரத்துலேயும் தண்ணி இருக்குது, கங்கை யமுனை ஆறில் தண்ணி இருக்குது. ஆனால் கூட சக்கரவாக பறவை என்ன பண்ணுன்னா மழை நீரை மட்டும்தான் சாப்பிடும். தாகத்தால் வறண்டு போனாலும் வேறு எந்த நீரையும் அது அருந்துறதில்லை. அதாவது ஆத்மானந்தம் அடைய பெற்றவர் வேறு எதையும் அடையதை விரும்புறதில்லை. இப்போ மகாத்மா காந்தி லண்டனில் பேரிஸ்டர் படிக்கும்போது அந்த சைவ உணவு சாப்பிட்றதுக்குன்னு பல தூரம் நடந்து போய் சாப்பிட்டு வருவார். ஏன்னா பஸ்ஸில் போனால் செலவாகும், நடந்தே போனார். சுயசரிதை படித்தா தெரியும். ஏதாவது ஒரு நாள் அந்த சைவ ஹோட்டல் மூடிஇருந்தால் அன்றைக்கி நைட்டு பட்டினி கிடப்பார். அது ஏன்? அந்த மன உறுதி தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மகாத்மா காந்தியோடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. டாக்டர் காந்தியை கூப்பிட்டு இவங்களுடைய உயிரை காப்பாற்றணுன்னா ஏதோ ஒரு அசைவ உணவு கொடுக்கணும், அதை கொடுத்தா இவங்களுக்கு அந்த உடம்புல தெம்பு கிடைக்கும், அதை வச்சு இவங்களை காப்பாற்றலான்னு சொல்லும்போது காந்தி மறுத்துடுறார். சைவம் தான் கொடுக்கணும், யாருக்கு எது நடக்கணுமோ அது நடக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, மன உறுதி உள்ளவங்க காரணங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நீண்ட காலம் காப்பி டீ சாப்பிடாமல் இருந்தாங்க. ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னு தகவல் நியூஸில் சொன்ன உடனேயும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் அவர் இறந்தவுடனே அவங்களுக்கு மன வேதனையாகி உடனே அன்றைக்கி காப்பி சாப்பிட்டாங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது. ஒரு வழியில் போகிறோம், இந்த வழி கிடையாது அந்த வழி போங்க, அப்புறம் அந்த வழி போங்க அந்த வழி போங்கன்னு கடைசியில் திருப்பதிக்கே போயிடுவார் விவேக் ஒரு படத்தில். அந்த மாதிரி மனுஷனுக்கு ஒரு பாதையில் நேரடியாக போக முடியல. ஏன்னா மனமில் ஒரு பெரிய அஜிடேஷன், மனம் அமைதியாக இல்லை. ஏதோ ஒரு யோசனை, எப்படின்னு அடுத்தடுத்த யோசனை 2 விதமாக பதறுது. ஒன்று நடந்ததை நினச்சி அரைச்சிக்கிட்டே இருக்கு, அதை நிப்பாட்டவே முடியல, போராடுறாங்க நிறைய பேர். எப்பயோ நடந்ததை நினச்சி இப்போ வருத்தப்படுறதுலாம் நிறைய பேர். சில பேர் பார்ப்போம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்ன அன்றைக்கி இப்படி சொல்லிட்டாங்கன்னு.
அப்போ மனிதனுக்கு மனதுக்கு ஓய்வு கொடுக்க தெரியல. தூக்கத்தில் கூட யோசனையோடு இருக்கும்போது மனதை நிர்வாகம் பண்ண முடியல. அப்போ அந்த பறவையானது, சக்கரவாக பறவை, மன உறுதியோடு இருக்குது. எனக்கு மழை வந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். உலகப்பற்றுகளுக்கு புறப்பொருளோட அனுபவம் சுகம் அளிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவள் நிச்சயம் துக்கத்துக்கு தான் காரணமாகும். ஏன் துக்கத்துக்கு காரணமாகுது? அதாவது மனிதன் எதை செய்கிறானோ எல்லாத்துக்குமே நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. வெறும் நல்லது வரைக்குமே ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அப்போ இப்போ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, என்ன ஆதி அந்தமுடைய ஞானி இன்பம் அடையிறதில்லை. மின்னல் தருகின்ற வெளிச்சம் இருக்கே, அது நிரந்தரமானதில்லை. அதே மாதிரி விஷய சுகங்களும் அப்படி தான். அந்த நேரம், ஒரு நிமிஷம் அந்த ஆசை, பல நொடிகள் ஆசை, ஒரு சின்ன சின்ன ஆசை தான் என்ன ஆகுது, பெரிய நெருக்கடியை தருது.